அடுத்ததாக நம்முடைய செய்தியாளர் நித்யானந்தன் அவர்கள் நம்முடன் தொடர்பில் இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். வணக்கம் நித்யானந்தன். 4 முறை தேசிய விருது பெற்றவரும் தென்னிந்தியாவின் இசை அரசி என்ற ஒரு பெயரை பெற்றவருமான திருமதி எஸ் ஜானகி அவர்கள் காலமாகி இருக்கிறார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணுங்க. பாடகி ஜானகி தற்பொழுது காலமாகி இருக்கிறார். 1957ஆம் ஆண்டு விதியின் விளையாட்டு என்ற திரைப்படம் மூலம் தமிழில் பாடகியாக அறிமுகம் ஆனவர் பாடகி ஜானகி. அவர் கிட்டத்தட்ட இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய பல்வேறு மாநில மொழிகளில் அவருடைய பாடல்கள் பாடப்பட்டிருக்கிறார். மிக முக்கியமான பின்னணி பாடகராக இருந்திருக்கிறார். இசை பணிக்காலம் என்பது 1957 முதல் 2016ஆம் ஆண்டு வரை 60 ஆண்டுகள் அவர் பாடல்களை பாடியிருக்கிறார். பின்னர் 2018இல் அவர் பன்னாடி படத்தில் மீண்டும் பாடினார். அதன் பிறகாக அவர் பெரிய அளவுக்கு பாடல்கள் பாடவில்லை. மொத்தமாக பாடல்கள் அதே போல படங்கள் என பார்க்கும் பொழுது மொத்த பாடல்கள் 48,000த்திற்கும் மேற்பட்ட பாடல்களை அவர் பாடியிருக்கிறார். இதில் மொத்தமாக மிக முக்கியமாக அவருக்கு 88 வயதில் அவர் காலமாகியிருக்கிறார். மைசூரில் காலமாகியிருக்கிறார். கேரளா மண்ணில் பிறந்து வளர்ந்த பாடகி ஜானகி கர்நாடகா மாநிலம் மைசூரில் உயிர் பிரிந்திருக்கிறது. அவர் கிட்டத்தட்ட சமீப காலமாகவே உடல் சோர்வுற்று உடல்நிலை குன்றி காணப்பட்ட நிலையில் அவர் உயிரிழந்திருக்கிறார். 88 வயதில் தென்னிந்தியாவின் இசை அரசி ஜானகி மறைந்திருக்கிறார். அவர் மறைவு என்பது இசை உலகிற்கு ஒரு பேரிழப்பாக இருக்கக்கூடிய ஒரு சூழலாக அமைந்திருக்கிறது. 48,000த்திற்கும் மேற்பட்ட பாடல்களை இந்தியாவிற்கு அவர் பாடியிருக்கிறார். இந்தியாவில் இருக்கக்கூடிய பல மொழிகளில் அவர் பாடியிருக்கிறார். தமிழ், மலையாளம், கன்னடம், தெலுங்கு உள்ளிட்ட பல மொழிகளில் பாடியிருக்கிறார். தென்னிந்தியா மட்டுமல்லாமல் வட இந்திய மொழிகளிலும் பாடல்களை பாடியவராக இருக்கிறார் பாடகி எஸ் ஜானகி. அதே போல அவர் கிட்டத்தட்ட அவர்கள் பாடிய பாடல்கள் என்பது மிக நீண்ட வரிசையாக இருக்கிறது. ஜானகி அம்மா என்று அன்போடு இசை ரசிகர்களால் அழைக்கப்பட்டவர் பாடகி ஜானகி. 17 முதல் 25 மொழிகளில் இதுவரை அவருடைய பாடல்கள் என்பது பாடப்பட்டிருக்கிறது. 25 மொழிகளில் இந்தியாவில் அவருடைய பாடல்கள் ஒலிக்கப்பட்டிருக்கிறது. அவருடைய பாடல்களை கேட்டு இசை ரசிகர்கள் ரசித்திருக்கிறார்கள். இனி அந்த காந்த குரலை நேரில் கேட்க முடியாது. இசை தட்டுகளிலும் இசை வடிவங்களிலுமாக தான் கேட்க முடியும் என்ற ஒரு சோகமும் இந்த நேரத்தில் படரி இருக்கிறது. என்றால் பாடகி ஜானகி உயிரிழந்திருக்கிறார். அவருடைய இழப்பு என்பது தமிழ் திரையுலகம் மட்டுமல்ல, கன்னட திரையுலகம் மட்டுமல்ல, தெலுங்கு திரையுலகம் மட்டுமல்ல, ஒட்டுமொத்த இந்தியாவிற்குமான இழப்பாக பாடகி ஜானகியோடைய இந்த மறைவு என்பது இருந்திருக்கிறது. கன்னடம், மலையாளம், தமிழ், தெலுங்கு, இந்தி, ஒடியா, வங்காளம், துளு, உருது, குஜராத்தி, பஞ்சாபி, ஹிந்தி, அசாமி, கொங்கணி, சமஸ்கிருத பாடல்கள் எல்லாம் அந்த பாடியிருக்கிறார். ஆகவே அவருடைய பாடல்கள் பாடிய வரிசை என்பது நீண்ட வரிசையாக இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் வெளிநாட்டு மொழிகளிலும் ஆங்கிலம், ஜப்பானியம், லத்தீன், அரபிக், ஜெர்மன், சிங்களம், பிரெஞ்சு, ரஷ்யன், சைனீஸ் உள்ளிட்ட மொழிகளிலும் அவர் பாடல்களை பாடியிருக்கிறார். ஆகவே அவருடைய பாடல்கள் என்பது தமிழ் மட்டுமல்லாமல், கேரளா மட்டுமல்லாமல் உலக மொழிகளிலும் பாடல்களை பாடியவர் பாடகி எஸ் ஜானகி. ஆகவே அவருடைய மறைவு என்பது இசை ரசிகர்களை பெரும் துயரத்தில் ஆழ்த்தியிருக்கிறது. இரவு நேரங்களில் இசைஞானி இளையராஜாவும் பாடகி எஸ் ஜானகியும் இருவரும் இணைந்து வெளியிட்டு இருக்கக்கூடிய பாடல்கள் ஓட்டுநர்களுக்கு இரவு நேரத்தில் தூங்காமல் வாகனத்தை ஓட்டுவதற்கான ஒரு பாடல்களாகவே அமர்ந்திருக்கிறது. அந்த வகையில் தான் அவர்களுடைய பாடல்கள் எல்லாம் அமைந்திருக்கிறது. ஆகவே இந்த நேரத்தில் பல இசையமைப்பாளர்களும் பாடகர்களும் இந்த துக்க நிகழ்வில் கலந்து கொள்வது மட்டுமல்லாமல் அவர்களுடைய பழகிய பழக்கங்கள், அவருடைய பாடல்கள் குறித்து பேசுவதற்காகவும் நம்மிடையே இணைய இருக்கிறார்கள். அவர்களையும் கேட்கலாம். உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு நன்றி நித்யானந்தன்.